படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனைவி அமையெல்லாம் கொடுத்தவரம் என் மனைவி அமைந்தது வரப்பிரசாதம் என்று உரைக்கலாம். அது ஏனென்றால் மனைவி என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது மலர் தெளிவா சொல்லணும். சரி போனால் பக்கட்டும். உங்கள் இருவருக்கும் இங்கு வேலைகளை அவன் அனுப்பிட்டு நீங்க என்ன பண்ண போற? ஓ உனக்கும் இங்க வேலை கிடையாது. நீ போடா. விடுமுறை என்னடா எனக்கு குடும்ப ரகசியத்தை பேச வேண்டும். என்ன ரகசியங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்குதா? 500 ரூபாய் ஒண்ணு தரல. மறுபடியும் 500 ரூபாய் வேணுமா? ஆட்டில கொஞ்சம் வாடா. டேய் வாடா தாட்டி கல்யாணம் வரலாம். வாடா. என்னடா எதற்காக தனிமை அழைத்தது தெரியுமா? உன்னை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஐயா ஆமா எனக்கு லீவு கொடுத்துக்கிறியா? அந்த லீவுக்கான சம்பளம் யார் கொடுக்குறா? நான் தரேன்டா. ஓ சம்பளம் தரேன். கூட்டி கொடுக்குறியா? கொடுக்க மாட்டேன். சேர்த்து தரேன். சம்பளம் சேர்த்து தரியா? சரி வச்சா வேலை முடிஞ்சு போச்சா? டேய் இப்பதானே பேச போறோம். உண்மைமா? உண்மைமா? டேய் பேசல. போடா. உன்னை பார்த்தவரை ஆமா எனக்கு லீவு கொடுத்துட்டே லீவுக்கான சம்பளம் கொடுத்துட்டு அந்த லீவுக்கான சாப்பாடு யாரு போறது? நானே போடுறேன். வரியா? வரீங்களா? வேலை முடிஞ்சு போச்சா?
ஒன்னும் பேசுவே இல்லடா டேய். உண்மைமா ஆமாடா. சரி வாடா. உன்னை என்று ஆமா தலைய எழுத்துடா டேய். எனக்கு லீவ் கொடுத்துட்டு சம்பளம் கொடுத்துட்டு சாப்பாடு போட்டேன் இதுவும் வேணுமா? தரேன் போ. ஓ தரேன் போ. எங்க வரல. சரியா வரல தரேன். சரியா தரேன். வேலை முடிஞ்சு போச்சா ஒன்னும் பேசுவே இல்லடா டேய். உண்மைமா ஆண்டா. இது காயில போன மோட்டருமா யாரு? இது எப்ப மோட்டர் கணக்கு எடுத்து எப்ப காயில் கட்டி ஏய் எப்ப டேய் டேய். சரி. டேய். வாடா உள்ள. வாடா உள்ள. போடா. வாடா. உள்ள போயிட்டு